ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தர் பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்கள் சமாதானத்தின் நேரம், விசேஷமாக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுவதற்கும் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலோசனைகள், ஸ்தோத்திரம், ஜெபங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீ கடந்து போகலன்னு சொன்னால் எங்கள் ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க உங்களை எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த செய்தி முடிந்த உடனே ஆராத நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆராத நேரத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த சம்பவம் என்னாகமம் 23ஆம் 22ஆம் அதிகாரம் 23 அதிகாரத்தை நீங்க நல்லா அமேன் ஸ்தோத்திரம் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி அமேன் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பேரம் பேசுகிறார் ராஜா. அமேன் அவர் சபிக்க வரும்போது தான் இந்த சம்பாஷணை எல்லாம் நடக்கிறது. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை தான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான எந்த விதமான மந்திரவாதம் இல்லை. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ஒருவேளை எழுத்தின் பிரகாரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவன் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அருமையான பிள்ளைகளே, நமக்கு விரோதமான எந்த விதமான மந்திரவாதம், எந்த விதமான பில்லிசுனை கட்டுகள் நம்ம அணுக முடியாது. ஸ்தோத்திரம். இல்லை என்று ஆண்டு சொல்றார். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை எனக்கு விரோதமா ஐயோ செய்வனை வச்சுட்டாங்களே, எனக்கு விரோதமா அமேன் ஸ்தோத்திரம் மந்திரவாதம் செய்யப்படுகிறதே, எனக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செய்யறாங்களே, ஒரு பயத்தோடு கூட இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், அமேன் வைக்கப்படலாம், ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கால் ஆண்டு சொன்னாரு, எந்த சத்ருவின் வல்லமையும் மேற்கொள்ளாது. அமேன் ஆண்டு அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பிள்ளைகளே, முதல்ல சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற பட்சத்தில் நமக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம், எந்த விதமான காரியமும் இல்லை. அது பழிக்க போவது இல்லை. உங்களை பயங்காட்டலாம், வைக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது அண்டாது. நான் ஒரு சம்பவத்தை ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். சில நேரங்கள் சொல்லியிருக்கலாம் பாருங்க, ஒரு தேவனுடைய மனிதன் அவர் தொழிலுக்கு விரோதமாக அவருக்கு ஸ்தோத்திரம் பில்லி சூனிய வைக்கும்படியாக காரியங்கள் செய்தார்களாம். அப்படியாக நான் அந்த புஸ்தகத்தை படித்ததா அந்த அசுத்த ஆவியை ஏவி விட்ட உடனே இவர் நைட்டில் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் வீட்டை முழுவதும் ரத்தத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிற அவருக்கு வழக்கம். டெய்லி ஜெபம் பண்ணிட்டு மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வீட்டை முழுவதும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன், எங்கள் வீட்டை முற்றிலும் அக்கினியிலான பாதுகாக்கன்னு சொல்லி ஜெபிக்கிற வழக்கம். அதே மாதிரி ஜெபிச்சு விட்டு படுத்துட்டாரா. இந்த மனிதன் அவர் தொழிலுக்கு விரோதமா, அவர் எப்படியாவது என்னமோ செய்ய வேண்டும் என்பதற்கு விரோதமா அந்த காரியங்களை செய்து அந்த அசுத்தாவியை ஏவி விடும்போது இந்த அசுத்தாவி வீட்டுக்குள் நுழையவே முடியலையா. நேரா ஸ்தோத்திரம் எங்க மந்திரம் செஞ்சானோ அந்த மந்திரவாதிட்ட போச்சான். சொல்லிட்டான், வீட்டுக்குள்ள போக முடியல, வீட்டை சுற்றிலும் அக்கினியா எரிகிறது, வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்களின் பாதுகாப்பு இருக்குது. யோசித்து பாருங்க அருமையான பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒன்றும் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா எனக்குள்ள இயேசு வந்துட்டார் இல்லையா. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார் இல்லையா. ஸ்தோத்திரம். அப்பனா முழு பலன் தானே, அவன் மேற்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் இல்லையா. ஆண்டவர் நல்லவர். நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்று ரொட்டிப்பான வல்லமை, அபிஷேகத்துக்கு மிஞ்சி ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர் அல்லவா, அழகாய் நடத்துகிறவர் அல்லவா. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா?
இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது, ஆண்டவருக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நீங்க மூழ்கி ஸ்தானம் எடுத்துட்டீங்களா? இல்லைன்னா ஆமென், நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில போய் ஆமென் மூழ்கி ஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் அவரை தரித்துக் கொள்ளுகிறோம். எனக்கு விரோதமா எதுவுமே கர்த்தர் வாய்க்க விடமாட்டார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்த அபிஷேகத்தை பெற்று, காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. அபிஷேகம் எனக்கு வேண்டாம், தேவையில்லை, அது ஊழியக்காரங்கள் இல்ல பிள்ளைகளே. நம்ம ஆவியில இன்னும் பலப்பட, நிறைய சத்தியங்களை நிறைய அறிந்து கொள்ள ஆமென் கர்த்தர் எல்லாம் இந்த வேதம் சத்திய வேதம், பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வேதம், இந்த வேதத்தினுடைய ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியுடைய அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். நாலாவது சொல்றேன், இந்த வசனம் உங்க இதயத்தில் இருக்கட்டும். வசனம் உங்க இதயத்தில் இருந்தா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு சில இல்லை என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விருப்பப்படுகிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் முதலாவது எது இல்லை? ஸ்தோத்திரம். ஆமென். மந்திரவாதமும் பில்லி சூனியமும் இல்லை. ஸ்தோத்திரம். திரும்ப சொல்லுகிறேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில் அபிஷேகம் பெற்று நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில் நீங்க இருந்து வசனத்தை நல்லா வாசித்து வசனத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செயல்படாது. ஆண்டவர் நல்லவர். பில்லி சூனிய வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாது. பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. இல்லை பிள்ளைகளே, சந்தோஷமா, எனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் இல்லை. இன்னொரு வார்த்தை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதோடைய 10 பாருங்க. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. இங்க இல்லை என்கிற வார்த்தை வருகிறதை சொல்லுகிறேன். என்னது இல்லையா? சமாதான கர்த்தர் ஸ்தோத்திரம் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு ஆமென் நீங்குவது இல்லை. ஒருவேளை யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னாலும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆமென். செங்கோல் என்பது தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை காட்டுகிறது. பிள்ளைகளே, இயேசு வருகிற வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். செங்கோல் என்கிற அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரத்தில் பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப நம்ம தகப்பன் அதிகாரம் உள்ளவர்னா அவர் பிள்ளையா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்ல. அவர் வருகிற வரைக்கும் செங்கோல் செங்கோல் என்பது சொன்ன அதிகாரம் மாத்திரமல்ல, ஆளுகை மாத்திரமல்ல, ஒரு மேன்மையானதான் ஸ்தோத்திரம் செங்கோல். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அது விலகாது, உங்களை விட்டு விலகாது. ஸ்தோத்திரம். நீங்க வேண்டானா தவிர ஒரு மேன்மை உங்களுக்கு உண்டு பிள்ளைகளே. உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு பிள்ளைகளே. உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டு பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னேன், மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனிய கட்டும் இல்லை. ஆனால் இரண்டாவது சொல்லுகிறேன், அதிகாரம் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு ஆண்டவர் வருகிற வரைக்கும் அதிகாரம் நம்மை விட்டு விலகுவது இல்லை. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் இன்னொரு ஆசீர்வாதத்தையும் இல்லை என்கிற அந்த வார்த்தையை நான் சொல்றாரு பாருங்களேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் 24 வசனம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தேவன் தந்த நல்ல அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம், தேவன் தந்த ஆளுகைக்காக ஸ்தோத்திரம், தேவன் தந்த மேன்மைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. மூன்றாவது இல்லை என்கிற சம்பவம் வருகிற ஒரு பகுதி. ஆமென். மன்னாவை எடுத்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு அந்த ஓய்வு நாளுக்கு மன்னாவை சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், குறைவு என்பது இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, அருமையான பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்க மன்னாவை பொறுக்கணும்.
ஆனால் ஸ்தோத்திரம் 6வது நாள் வரும்போது 7வது நாளுக்கு ஓய்வு நாளுக்குரிய 2 நாளுக்குரிய பிரிக்க கொள்ளணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவு ஒருவேளை வந்தாலும் கர்த்தர் குறைவுபட விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு குறைவு என்பது இல்லையே. ஆமென். ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே. நிறைவாக்குகிற நல்ல தேவன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, அடுத்தது இல்லை என்கிற ஒரு வார்த்தை வருகிறது பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 3:25 ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலன் அடைவான், பட்சபாதமே இல்லை. ஸ்தோத்திரம். 4வது இல்லை. முதல்ல சொன்ன மந்திரவாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது சொன்ன ஸ்தோத்திரம், நமக்கு தேவன் அதிகாரத்தை வல்லமையும் தந்திருக்கிறார். செங்கோல் நம்மை விட்டு நீங்குவது இல்லை. 3வது சொன்ன குறைவு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. 4வது சொல்லுகிறேன், ஆண்டவன் நல்லவர், தேவன்கிட்ட பட்சபாதம் இல்லை. ஒருத்தனை ஆசீர்வதித்து ஒருத்தனை அவர் விடுறதுக்கு ஸ்தோத்திரம், அவர்கிட்ட பட்சபாதம் என்பதே இல்லை. பிள்ளைகளை, ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறாரு? சில இடத்துல முறுமுறுக்கம் பார்த்தீங்களா? எனக்கு பின்னால் ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு வந்தான், இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், நான் ஆசீர்வதிக்கவே படலை. ஸ்தோத்திரம். நீல எப்படி சொல்றாரு பாருங்க, அநியாயத்திற்கேற்ற பலன். அநியாயம் செய்கிறவன் அதுக்கேற்ற பலன் அடைவான், நீதி செய்கிறவன் ஆண்டவரோடு கூட இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகள். எப்போ சொல்லுவேன், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு ஏற்ற பலனை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். அவருடைய பட்சபாதம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை கிரையம் செலுத்துறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் நெருங்கி இருக்கிறோமோ, அதுக்கு ஏற்ற நன்மைகள், அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, 10:12 யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, ஸ்தோத்திரம், எல்லோரையும் எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லாம் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். வித்தியாசம் பார்க்காத ஐஸ்வர்ய சம்பன்னர். பிள்ளைகளே, இதில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நமக்கு குறை மாத்திரம் இல்லை, அருமையான பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தை கொடுக்க நம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வித்தியாசம் பார்க்கறதே இல்லை. அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று அப்படி செய்யவே மாட்டார். பிள்ளைகளே, ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். இல்லை என்ற தலைப்பில் ஒரு 5 காரியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கப்பா. எங்களுக்கு குரோதமாக மந்திரவாதம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு குரோதமாக செங்கோல் அதிகாரம் எங்களை விட்டு கடந்து போவதும் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு குறை என்பது இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லை ஆண்டவரே. எங்களை வித்தியாசம் பார்க்கிற தேவனு நீங்க இல்லப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் இதை கற்றுக்கொண்ட நாங்கள் தேவனால ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சரத்தில் தெய்வீக சுகம், நல்ல பலன் உண்டாகட்டும், வியாதிகள் மாறட்டும், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணுங்க. அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.